ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்முடைய பாதத்திலே சரணாகதி அடைகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்வீராக. கலந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆளுகை செய்வீராக ராஜா. ஆண்டவரே, ஒரு இளைப்பாறுதலை தாரும், ஒரு சமாதானத்தை தாரும், ஒரு நிம்மதியை தாரும். ஆண்டவரே, உம்மை ஆராதித்த ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரே உம்முடைய மகிமை இறங்கி வரட்டும். அற்புதங்கள் நடப்பதாக, அதிசயங்களை காணப்பண்ணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை நாம் துதித்து ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரோடு கூட இணைந்து நம் ஆண்டவரை ஆராதித்தோம். அதை தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சில காரியங்களை குறிப்பாக நம்முடைய குடும்பங்களுக்காக இப்போ நம்ம ஜெபிக்கிற நேரம் இல்லையா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, அந்த வார்த்தையை பிடித்து நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். வசனத்தை திருப்பி கொள்ளலாமா? எங்களோடு கூட இணைந்து நீங்கள் வாசியுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். ஆமேன். திரும்ப எல்லாரும் வாசிக்கலாமா விசுவாசத்தோடு கூட? உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். இந்த வசனத்துல பார்க்கிறோம், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே நித்திய வெளிச்சம். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பக்கமும் இருளா இருக்கிறது போல உங்களுக்கு தோன்றலாம். அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது தெரியலையே, இருளான ஒரு பாதையில போவது போல இருக்கிறதே என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைந்து போவதில்லை. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நம்ம தொடர்ந்து இல்லை இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை எல்லாம் தியானித்து ஜெபித்து வருகிறோம் இல்லையா? அப்ப இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? சூரியன் அஸ்தமிப்பதில்லை, அதாவது சூரியன் எப்பொழுதும் வெளிச்சமாகவே இருக்கும். சந்திரன் மறைந்து போவதும் இல்லை. இரவு வந்தால் சந்திரன் மறைந்து போவதில்லை. அதே வேளையில கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்று சொல்லிட்டு அதோட விடல, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். இந்த நாள் வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு துக்கத்தோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளை பற்றிய ஒரு துக்கமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த துக்கமாக இருக்கலாம், வியாதியை குறித்த துக்கமாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய சரீரத்தை குறித்து, பொருளாதாரத்தை குறித்த சில காரியங்கள் உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கலாம். இருளாக இருக்கிறது போல இருக்கிறதே என்று. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய துக்க நாட்கள் எல்லாமே முடிந்து போகும். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்துக்காக என்ன என்ன இருள் இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இருளை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய் இருந்து உங்களை சந்தோஷப்படுத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பேப்பரில் கடைசியில் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எழுதி வச்சிருந்தீங்கன்னா இப்போ விசுவாசத்தோடு கூட அந்த பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது உங்களுடைய பிரச்சனைகளை தேவனுக்கு முன்பாக நீங்கள் ஆண்டவருக்கு சொல்லுங்க. நீங்கள் அப்படியே சொல்லுங்க, என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை அப்பா, எவ்வளோ போராட்டம் கர்த்தாவே, இந்த பாடுகளெல்லாம் என்றைக்கு மாறும், இந்த துக்கங்கள் எல்லாம் என்றைக்கு மாறும் ஆண்டவரே, எனக்கு ஒரே இருளாக இருக்கிறதே என்று சொல்லி அநேக நேரங்களில் நீங்கள் இந்த நேரத்தில் ஒருவேளை வேதனையோடு கூட இருக்கலாம். இப்போ ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக அவர் செயல்படுகிற ஒரு நேரம்.
கர்த்தர் செயல்படுகிற ஒரு நேரம். எல்லாரும் ஜெபிக்கலாமா? உங்களுடைய எல்லா பாரங்களையும் ஆண்டவருடைய பாதத்துல வச்சிருங்க. இப்போ வச்சிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஒருவேளை அந்த பென் நோட்ல எழுதி வச்சிருப்பீங்கன்னா அதுல உங்க கையை வைத்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருங்கப்பா. இந்த உலகத்துல அப்பா அநேக நேரங்கள்ல சூரியன் தோன்றது போல இருக்குது, அப்புறம் அஸ்தமித்து விடுகிறது. சந்திரன் தோன்றுகிறது போல இருக்கிறது, அப்புறம் மறைந்து விடுகிறது. ஆனா நீங்க இன்னைக்கு எங்களுக்கு சொல்றீங்களே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை என்று. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் குடும்பத்துக்கு தாங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் கேட்போமா? அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற இருளான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடுவீராக. நீங்க தானப்பா எங்களுக்கு நித்திய வெளிச்சத்தை கொடுக்கிறவர். நீர்தாண்டவரே எங்களுடைய சூரியன் அப்பா, நீர்தானே நீதியின் சூரியன். நீர் ஆண்டவரே வரும் பொழுது ஆண்டவரே எங்க மேல உம்முடைய ஆரோக்கியம் இறங்கி வரும் அல்லவா? அதன் செட்டைகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் புது பலனை அடைவார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் வேதனையோடு துக்கத்தோடு இருளான பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறாங்களோ, எதிர்காலத்தை குறித்து இருளாய் இருக்கிறது என்று வேதனையோடு இருக்கிறாங்களோ, எல்லார் வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அப்பா உதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ஒளி எங்கள் மேல உதிக்கட்டும் ஐயா. நீர் எங்களுக்கு நித்திய 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 எவர்லாஸ்டிங் லைட்டாக இருப்பீராக ராஜா. இன்றைக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அப்பா உம்முடைய வருகை வரைக்கும் நீர் எங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்துல நம்முடைய பிள்ளைகள் இருள்னு சொல்றாங்களோ, எதிர்காலத்தை குறித்த காரியம் அப்பா, பொருளாதார காரியங்கள்ல ஆண்டவரே, சரீர பலவீனங்களில, குடும்ப பிரச்சனையில, பிள்ளைகள் காரியத்துல ஆண்டவரே, கணவன் மனைவி கிடை இருக்கிற பிரச்சனை காரியத்துல எந்தெந்த இருள் இவர்களை வேதனைப்படுத்துகிறதோ அந்த இடத்துல உம்முடைய வல்லமை இறங்கட்டும், உம்முடைய ஒளி உதிக்கட்டும் அப்பா. உதிக்கட்டும் ஐயா, உதிக்கட்டும் ஐயா. வெளிச்சம் உண்டாகட்டும் ஐயா. அன்றைக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்க, வெளிச்சம் உண்டாகட்டும் என்று சொல்லி இருள் விலகியதப்பா. அப்படியே இவர்கள் குடும்பங்களில் இருக்கிற எல்லா இருளும் விலகி, எல்லா துக்கங்களும் மாறி, துக்க நாட்கள் முடிந்து சந்தோஷத்தின் நாட்களை தருவீராக. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். இருளான பாதையில் நடந்திட்டாலும் வெளிச்சமாய் தேவன் வந்திடுவார். மகிமையின் பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். கைகளை தட்டி சொல்வோம், பிரசன்னத்தால் மூடி நடத்திடுவார். கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், ஆற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், ஆலயமா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. ஆலயமா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படிப்பட்ட பாதையாய் இருந்தாலும், அது இருளாய் இருந்தாலும், இல்லாத நிலைமையாய் இருந்தாலும், ஒன்னே ஒன்று, கர்த்தர் உண்டு. ஆமென். அவர் நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 11ஆம் அதிகாரம், நீங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 9. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல
பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஆமென். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம தான் ஆண்டவர் தங்குகிற ஒரு ஆலயம் இல்லையா? அவர் வசிக்கிற பரிசுத்த பர்வதம் நாம் தான், நம்முடைய குடும்பம் தான் இல்லையா? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், எனக்கு மனிதர்கள் எதிராக வந்து கொண்டு இருக்கிறார்கள், சத்துருக்கள் பல விதங்கள்ல எங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறாங்க, தீங்கு செய்வதே அவர்கள் நோக்கமாய் இருக்கிறது என்று வேதனையோடு கூட இருக்கலாம். உங்களுடைய காரியங்கள்ல ப்ரொமோஷனுக்கு தடை வரலாம், மனிதர்களால தடை, குடும்பத்துல மனிதர்களால குடும்ப பிரச்சனைகளை உண்டாக்கி குடும்பமே ரெண்டாய் போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இன்னொரு பக்கம் பிசாசு பல விதங்களில நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக எழுந்து நிற்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தீங்கு செய்வதும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஆமென். நம்முடைய குடும்பம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால நிறைந்திருக்கும். ஆகவே எந்த தீங்கும் உங்களை அணுகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஜெபிக்க போறோம், எல்லாரும் போராடி ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பங்களின் பாதுகாப்புக்காக எல்லாரும் ஜெபிக்கலாமா? கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா நீங்க சொல்றீங்க ஆண்டவரே, தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. ஆனா இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில பலவிதமான தீங்குகள், பலவிதமான கேடுகள் அப்பா. ஆனால் ஆண்டவரே, நீர் சொன்னால் அது சொன்னது தானே கர்த்தாவே. நீ சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிட மாட்டீர் அல்லவா அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற எல்லா தீமைகளை ஆண்டவரை வேறறுத்து போடுவீராக, எல்லா கேடுகளை நீக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, குடும்பங்களுக்குள்ளே தேவையில்லாத பகை, ஆண்டவரே, சண்டை, வாக்குவாதம் வரக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே கசப்புகள், வெறுப்புகள் குடும்பங்களுக்குள்ளே வரக்கூடாது ஐயா. கர்த்தர் அவற்றை மாற்றி போடுவீராக. குடும்பங்களிலே உமக்கு பயப்படுற பயமோ, உம்மை அறிகிற அறிவும் மாத்திரம் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுடைய பாதைகளிலே கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. போக்கிலும் வரத்திலும் உம்முடைய கரம் கூடவே இருந்து எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பிள்ளைகளுடைய படிப்புல கர்த்தர் கூடவே இருங்க. பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் காலேஜுக்கு போகும் பொழுது, ஸ்கூலுக்கு போகும் பொழுது, வரும் பொழுது உம்முடைய பரிசுத்த பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. அவர்களுக்கு யாரும் தீங்கு செய்யக்கூடாது ராஜா, யாரும் கேடு செய்யக்கூடாது அப்பா. குறிப்பாக பெண் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கேடுகளும் அறுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும். பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அப்பா, பிசாசு பல விதங்களில பிள்ளைகளை ஆண்டவரை கீழே விழத்தள்ள ஆண்டவரை அவன் எத்தனிக்கிறான் அப்பா. ஆண்டவரை எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கலாம். ஆனா நீங்க சொல்லி இருக்கிறீங்க அப்பா, யாருமே கேடு செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது. இந்த வார்த்தையை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக தீங்கு யாரும் செய்ய முடியாது, கேடு செய்ய முடியாது என்று அறிக்கை பண்ணுகிறோம் கர்த்தாவே. எந்த ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டும் ஆண்டவரே பிள்ளைகளை தொடக்கூடாது. லாங் டிராவல் போற பிள்ளைங்க அல்லது லோக்கல்லே ஆண்டவரே பக்கத்துல டிராவல் பண்ணா கூட எந்த விதத்திலும் ஆக்சிடென்ட் வரக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் அப்பா, ஆண்டவரே, விபத்துகளை தூண்டுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் அழித்து போடும் அப்பா. ஆண்டவரே, தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியேறட்டும் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளிடத்துல இருந்து ஆண்டவரே குடும்ப தலைவிகள் யாருமே தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் வரக்கூடாது ராஜா. இயேசுவின் நாமத்தில் இந்த இரவுல இந்த தற்கொலை எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக அப்பா. நீங்க மீண்டும் மீண்டும் உணர்த்துறபடியினால திரும்பவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக. தற்கொலை எண்ணத்துக்கு, சாகணுங்கிற எண்ணத்துக்கு ஆண்டவரே இடமே கிடையாது. பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறோம்.
வெளியேறு இயேசுவின் நாமத்தில், வெளியேறு இயேசுவின் நாமத்தில். ரீபா ராபா ஷக்கா லாபா ஈஹா ராபா லீபா ராபா ஓரா வாலா சந்தா லாபா. பொல்லாத ஆவிகள், பொல்லாத கிரியைகள், ஆண்டவரே மந்திரவாத கிரியைகள், பெல்லிசூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக ராஜா, அழிக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா ஆண்டவரே சத்துருக்கள் பெருக கூடாது, சத்துருக்கள் அழிக்கப்படுவார்களாக, சத்துருக்கள் சமாதானமாவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எந்த விதத்திலும் எந்த தீங்கும் நம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு வேலி அடைத்து கொள்ளுங்க. கற்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கற்பத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது, எந்த கேடும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. ரீபா காபா ஷந்த லாபா. சிறு ஆண்டவரே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் நம்முடைய பாதுகாப்பு உண்டாகட்டும் ஐயா. எந்த விதத்திலும் கேடுகளும் தீங்கும் அணுகாதபடிக்கு காத்து கொள்ளுங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரப்பா. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஜெபிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக, நன்மையும் கிருபையும் தொடருவதாக. ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க ராஜா. கடன்னால எவ்வளவு வேதனை அப்பா, அந்த வேதனைகளை மாற்றி போட்டு பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் செழிப்பாய் இருப்பார்களாக ராஜா. ஆண்டவரே வியாதிகளுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற வியாதிகள், சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், அந்த வியாதிகளின் நிமித்தம் கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும். இப்பொழுதே இப்பொழுதே உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளே இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. ஹாஸ்பிட்டல்ல யாராவது இருந்தால் அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் அப்பா. எந்த கேடுகளும் வரக்கூடாது, எந்த அழிவுகளும் வரக்கூடாது, எந்த இழப்புகளும் வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எல்லாரும் போராடி ஜெபிக்கிறோம். குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக. இந்த வசனத்தின் படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து எந்த தீங்கும் அவர்களை அணுகாதபடி வேலி அடைத்துக் கொள்ளும். எங்கள் ஜெபங்களை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரத்தம் நம்ம குடும்பங்கள் மேல இருக்கிறபடினால எந்த தீங்கும் எந்த வாதையும் நம்மை அணுகாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 33ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 33:20. நம்முடைய பண்டிகைகள் ஆசரிக்கப்படும் நகரமாகிய சீயோனை நோக்கி பார். உன் கண்கள் எருசலேமை அமெரிக்கையான தாவரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, அதன் கயிர்களில் ஒன்றும் அருந்து போவதும் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எருசலேமை அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணும். ஆமென். எருசலேம் என்றாலே நம்ம தான், சீயோன் என்றாலே நம்ம தான். நம்மை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமை அமெரிக்கையான தாபரமாக. ஹல்லேலூயா. அமெரிக்கையான தாபரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நிம்மதியான, ஒரு இளைப்பாறுதல் உள்ள, ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்திலே நம்ம இன்னும் வாசிக்கிறோம், அது பெயர்க்கப்படாத கூடாரமாக காணும். ஆமென். பெயர்க்கப்படவே முடியாது. நம்முடைய குடும்பத்தை யாராலும் அசைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
இன்னும் அழகாய் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், இனி அதன் முளைகள் பிடுங்கப்படுவதுமில்லை. இனி அதன் முளைகள் என்றைக்கும் பிடுங்கப்படுவதுமில்லை, அதன் கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை. முளைகள்னா என்ன அப்படின்னு நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம். பிரியமான தேவ பிள்ளைகளே, கூடாரங்களில் தான் அந்த நாட்களில் வாசமாக இருப்பார்கள். அந்த கூடாரத்தை அவர்கள் போடும் பொழுது அந்த கயிறு கட்டி, கூடாரத்தில் கயிறு கட்டி அதை நல்லா இழுத்து அதை ஒரு முளை, அதாவது ஒரு கூடார ஆணின்னு சொல்லுவாங்க, அந்த ஆணியை வச்சு அந்த கயிறை அடித்து அந்த அந்த ஆணியில் கயிறை கட்டிடுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு கயிறு நீளமாக இருக்குதோ அந்த அளவுக்கு கூடாரம் பெருசாக இருக்கும். எந்த அளவுக்கு அந்த முளை ஸ்ட்ராங்காக போகுதோ அந்த அளவுக்கு அந்த கூடாரத்தை பெயர்க்க முடியாது. ஆனால் நிறைய நேரங்களில் பாருங்க, நம்முடைய குடும்பங்களில் பலவிதமான போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம குடும்பம் அசைக்கப்பட்டு விடுகிறது. நம்முடைய குடும்பம் இந்த உலகத்தை விட்டே போயிருமோ அப்படிங்கிற மாதிரி அது அப்படியே மாறி விடுகிறது, சூழ்நிலை மாறி விடுகிறது. நிறைய குடும்பங்களில் சமாதானம் இல்லை, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. ஒரு கூடாரத்துக்குள்ள நிம்மதியாக வாழ முடியுதா அப்படின்னு பார்த்தா நிம்மதியாக வாழ முடியலை. ஒரு நல்ல வீடு இருக்குதா? இல்லை, அடிக்கடி வாடகை வீடு, அப்படியே பெயர்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நிலையான ஒரு வாசஸ்தலம் இல்லை. இப்படி நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்து பிள்ளைகள் நிலையான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அவருடைய குடும்ப வாழ்க்கை அடிக்கடி அசைக்கப்படுதே, அடிக்கடி பிடுங்கப்படுவது போல சாத்தான் பலவிதமான குழப்பங்களை கொண்டு வருகிறானே என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய கூடாரத்தின் முளைகள் இனி பிடுங்கப்படுவதில்லை. ஆண்டவர் இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், யாக்கோபு வேரூன்றுவான் என்று சொல்லி இருக்கிறார் இல்லையா? அப்போ இன்னொரு பக்கம் இன்னொரு வசனத்தை பார்க்கும் பொழுது, சமாதான தாவரங்களில் என் ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையாய் தங்கும் வாசஸ்தலங்களிலும் குடியிருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ சமாதானத்தை கெடுக்கிற காரியங்கள், நிலையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அந்த முளைகள் பிடுங்கப்படுவது, கயிறுகள் அறுக்கப்படுவதெல்லாம் இனி இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணமாய் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த வனாந்திர பாதையில் அவங்க ஆங்காங்கே தங்கி தங்கி கூடாரங்களை போடுவாங்க. அந்த முளைகளை அடித்து கயிறு கட்டி வைப்பாங்க. ஒரு இரவு, 2 இரவு, 3 இரவு தங்குவாங்க. மேகம் அப்படியே எழும்பும் போது திரும்ப எழும்பி பிரயாணம் பண்ணுவாங்க. திரும்ப அந்த முளைகளை பிடுங்கி அந்த கயிறுகளை அறுத்து திரும்ப தூக்கிட்டு போவாங்க. அப்புறம் இன்னொரு இடத்துல போய் அவங்க டென்ட் அடிப்பாங்க. அப்புறம் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போவாங்க. இது எதை குறிக்குது? ஒரு அலசடிப்படுகிற ஒரு வாழ்க்கை, நிலையான வாழ்க்கை அல்ல. ஆனால் ஒரு நாள் வந்த பொழுது, கானான் தேசத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போன பொழுது அவர்களுக்கு ஒரு நிலையான வாசஸ்தலத்தை கொடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த எருசலேமை, அந்த சீயோனை ஆண்டவர் அதனுடைய பெயர்க்கப்படாத கூடாரமாக பார்ப்பேன் என்று சொன்னது மாத்திரமல்ல, ஒரு அமெரிக்கையான தாபரமாய் இருக்கும் என்று சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முளைகள் பிடுங்கப்படுவதில்லை, இனி நீங்கள் பெயர்க்கப்படுவதில்லை. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பாருங்க, இனி நீங்கள் அலைந்து திரிவதில்லை. ஹல்லேலூயா. நிலையான வாசஸ்தலம், பெயர்க்கப்படாத கூடாரம், ஒரு அமெரிக்கையான ஒரு தாபரமாய் கர்த்தர் மாற்றப் போகிறார். ஆமேன். அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி டிரான்ஸ்ஃபர், அடிக்கடி போராட்டம், இப்படி பலவிதமான பிரச்சனைகளினால அலசடிப்பட்டு கொண்டிருந்தா இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. இந்த வார்த்தை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. உண்மையிலே கர்த்தர் கொடுத்த வார்த்தை. இனி முளைகள், கூடாரத்தின் முளைகள் பிடுங்கப்படுவதில்லை, இனி கயிறுகளில் ஒன்றும் அருந்து போவதில்லை. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சமாதான அமெரிக்கையான தாபரமாகவும் பெயர்க்கப்படாத கூடாரமாகவும் காணப்படும். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிடுவோம். அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கர்த்தர் நமக்கு விளக்கி காட்டி நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறதுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வண்ணாந்திர வாழ்க்கை போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அப்பா அங்காங்கே அலைந்து திரிந்தது போதும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஒவ்வொரு வீடு வீடா பெட்டிய எல்லா பொருளையும் தூக்கிட்டு போறது போதும் ஆண்டவரே, ஒரு
நிலையான வாசஸ்தலத்தை தாங்கப்பான்னு கேளுங்க. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தாங்கப்பான்னு கேளுங்க. சில குடும்பங்கள்ல இப்ப ஆண்டவர் உணர்த்துகிற காரியம், சில குடும்பங்கள்ல கணவன் மனைவி பிரச்சனையினால மனைவி அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை, துரத்தி அனுப்புகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். கணவன் மனைவி சமாதானமாய் வாழ்வீங்க. ஆமென். கர்த்தர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. அடிக்கடி அங்க போறதும் வர்றதும், வீட்டுக்கு போறதும் வர்றதும் இல்ல. இனி நிம்மதியாய் வாழ போறீங்க, சமாதானமாய் வாழ போறீங்க. ஒருவேளை கோர்ட்ல கேஸ் இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா கேஸையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. ரீகா ராபா ஓஷா தல்லா தீபா பாபா ஓரா பாலா ஷந்தலபா ஓ கிராபா ஷகலபா ரீபால ஓ ஷந்தலபா. சத்துருக்களால ஓடி 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 ஒளிந்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பெயர்க்கப்படாத தாபரம், பெயர்க்கப்படாத கூடாரம், இனி நீங்கள் ஓடி போவதில்லை. நீங்கள் இனி ஓடி போவதில்லை, ஓடி போவதில்லை. ஓரா பாக்கா லபா ஷபா ரீகோ ரூபா லபா. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலா அலைஞ்சு திரிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு அமெரிக்கையான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை. ஓ ராக்கா லபா ஓரி பால ஷபா லபா ரீகரு ஊ ஷபலபா. ஹல்லேலூயா. கல்லூரியா, ஸ்கூலா, பிள்ளைகள் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கிற சில குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி போட்டு நிலையான ஒரு படிப்பை கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இனி ஆண்டவரே, ஒருவருடைய கூடாரத்தின் முளைகளும் பிடுங்கப்படுவதில்லை அப்பா. ரக ஷதலபா ரீகுரு ஷதலபா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் அப்பா, அந்த கூடாரத்தை பிடித்து நிறுத்தி இருக்கிற அந்த கயிறு இனி அறுக்கப்படுவதில்லை. உம்முடைய பிள்ளைகள் பெயர்க்கப்படாத கூடாரம், அமைதியான தாபரம், அமெரிக்கையான தாபரம், நிலையாய் தங்கும் வாசஸ்தலத்திலே குடியிருப்பார்கள் ராஜா. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா அலைச்சல்களை மாற்றி போடுங்க. நிலையான வாசஸ்தலத்தை தாங்க. வனாந்திர வாழ்க்கை போதும், ஓடி ஓடி ஒளிந்தது போதும், ஓடி ஓடி திரிந்தது போதும். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சமாதானமாய் வேரூன்ற பண்ணுவீராக, நிலைத்திருக்க பண்ணுவீராக, அவர்களை நாட்டுவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உன் கூடாரத்தின் இடத்தை பெரிதாக்கு, விசாலமாக்கு, முளைகளை அதிலே உறுதியா இருக்கட்டும் என்று சொன்னீரப்பா. அப்படியே உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லைகள் விசாலமாகட்டும் ஐயா. இனி இவருடைய எல்லைகளுக்குள்ளே சத்ரு உட்புகுவது இல்லை அப்பா. ஆண்டவரே, அவன் இவர்களை கலங்க பண்ணுவது இல்லை ராஜா. ஆண்டவரே, சமாதானத்தால் நிரப்புங்க, நிம்மதியான வாழ்க்கையை தாங்க. வேலை ஸ்தலத்துல நிம்மதி ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல நிம்மதி அப்பா. எல்லாவற்றிலும், படிப்புல, பிள்ளைகள் காரியத்துல, எல்லாவற்றிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நிம்மதியை கொடுங்கப்பா. சமாதானத்தை கொடுங்க. கிருபையாய் நடத்தும். குடும்ப வாழ்க்கை நிம்மதியாய் இருக்கட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. யாக்கோபு நடுங்கிடுவானோ? யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போ, ஆண்டவர் மார்பில் சுகிப்போ. பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வு, சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாயவின் மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலி
ஆண்டவர் வாக்கு பலிக்கும். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெரிதே. மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. மகிமை கைகளை தட்டி பாடலாமா? மகிமனின் பாசம் பெரிதே, மங்காத புகழுடன் வாழ்வோ, மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குன்றிட மாட்டோம், கரையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஓடி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாயவின் மீனான் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். அவர் ஜனம் பெருகும். ஆதிநிலை ஆதிநிலை ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் படையாகும். பாடுவோம். ஏகுவோமே, ஆசி திரும்ப பெறுவோமே. பாராள மண்மேடுகள் யாவும் பாராளும் எந்தன் படையாகும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும், சியோனின் மகிமை. ஓ ரபல ஷந்தரபா, சியோனின் மகிமை, சியோனின் மகிமை. சிறை வாழ்வு மறையும், ஒரு சுக வாழ்வு. சீர்வாழ்வு மலரும், சியோனின் மகிமை.